நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆக்சுவலாக நீங்களுமே கூட அதை ரசித்து பாடுறீங்க. அதே மாதிரி பல பாடகர்கள் பாடகிகளை பார்த்தவர், அவர்களோடு ஒர்க் பண்ணவர். அது வந்து ஜானகி அம்மாவாக இருக்கலாம், ஆஷா போன்ஸ்லே, அவங்க சித்ரா அம்மாவாக இருக்கலாம், இல்லை இவங்களா இருக்கலாம், மனோஜ் சாராக இருக்கலாம், எல்லாரும் எக்கச்சக்கமான இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க. இதில் எல்லாத்தையும் தாண்டி என் பாடலின் வரிகளை நான் நினைத்தபடி அட்சர சுத்தமாக இவங்க பாடுறாங்க அப்படின்னு நீங்கள் 2 பேர், ஆணில் ஒருவர் பெண்ணில் ஒருவர், யாரை சொல்வீர்கள்? நான் இனிமேல் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டுமா வேண்டாமா? இது எவ்வளவு சிக்கல் தெரியுமா கோபி? ஆனா ஒன்று சொல்றேன், இதற்கு பூசி மறைக்க வேண்டிய பதில் தேவையில்லை. எல்லா பதிலையும் 2 இருக்கு, எல்லா கேள்வியிலும் 2 இருக்கு. சத்தியமான கேள்வி, சத்தியமான பதில். சாமர்த்தியமான கேள்வி, சாமர்த்தியமான பதில். என் கேள்வி சத்தியமான கேள்வி. நான் சாமர்த்தியமா சொல்ல போறதில்லை. எல்லா பாடல்கள்கிட்ட ஒவ்வொரு தனித்தனி அழகு பார்க்குறேன். நான் உண்மையை சொல்ல போனா நம்ப மாட்டீங்க, ஜென்சி என்ற ஒரு பாடகி இனிமேல் பாட மாட்டேன்னு சொன்னபோது நான் வருத்தப்பட்டிருக்கேன். என்ன பாட்டு? தெய்வீக ராகம்ங்கிற பாட்டை கேட்டா அப்படி இருக்கு. 1000 மலர்களை மலருங்கள் பாட்டை கேட்டா இந்த அம்மா ஏன் இசைத்துறையை விட்டு போனார்கள்ங்கிற கேள்வி இருக்கு. இப்படி எனக்கு ஒவ்வொரு பாடகன் மேலையும் பாடகி மேலையும் ஒரு சின்ன மரியாதை இருக்கு. நான் இன்னும் சொல்ல போனால், திரைத்துறைக்கு வந்த இந்த 33 ஆண்டுகளில் நான் அதிகம் பழகியது 2 ஜாதி. ஒரு ஜாதி இயக்குனர் ஜாதி, இன்னொரு ஜாதி பாடகர் ஜாதி. நான் எழுதியிருக்கிறேன், இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள். 10 வயதில் எனக்கு சில முடிவுகள் வந்தன. உலகத்தில் பெரிய பணக்காரர் எங்கள் ஊர் திருமலை டாக்கிஸ் கட்டிய செட்டியார் தான் பெரிய பணக்காரர். உலகத்திலேயே இனிப்பான பண்டம் வேர்க்கடலை மிட்டாய். உலகத்திலேயே அழகான பெண் என்னுடைய வகுப்பு டீச்சர். உலகத்திலேயே சிறந்த குரல் பி சுசீலா. மற்ற 3 மாறிவிட்டன, இதுவரைக்கும் மாறாதது பி சுசீலா தான் உலகத்தின் சிறந்த குரல் என்பது. அது என்ன சொல்லவே முடியாது. நான் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான கேட்ட பாட்டு யார் தெரியுமா? மயக்கும் மாலை பொழுதே நீ போ. அந்த பாட்டை கேட்கிற போதெல்லாம் நான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி பயணப்பட்டுறேன். எல்லா குரல்லையும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவத்தை எல்லா இசையமைப்பாளர்களும் சரியாக பயன்படுத்துவதில்லை. சில பாடல்கள் தான் சில பேருக்கு சரியாக அமைகிறது. அதனால நான் எல்லா குரல்களிலும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. எல்லோரும் பாடிய பாட்டிலும் ஒரு பாட்டு மிகச்சிறப்பாக இருந்திருக்கிறது. இதில் மாற்றமே இல்லை. அதனால் அத்தனை பேரையும் நேசிக்கிறேன். இந்த பாடகர்கள் இல்லை என்றால் என் கண்ணீருக்கு விரல் கிடைத்திருக்காது துடைக்கிறதுக்கு, எங்கள் காயங்களுக்கு மருந்து கிடைத்திருக்காது, எங்களுடைய மன அழுத்தத்துக்கு ஓய்வு கிடைச்சிருக்காது, எங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லாமல் போயிருக்கோம். எனவே இந்த பாடகர்களும் இசையமைப்பாளர்களும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நாட்டில் மாரடைப்பு வராமல் தடுக்கிறார்கள், இரத்த கொதிப்பால் பக்கவாதம் வராமல் தடுக்கிறார்கள், இந்த விலைவாசி உயர்வில் கொஞ்ச நேர சந்தோஷத்தை கொடுக்கிறார்கள், வாழுகிற வாழ்க்கை போராட்டத்துக்கு மத்தியில் சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுக்கிறார்கள், இந்த பாலைவனத்தில் ஒரு பன்னீர் மழை பெய்கிறார்கள். இவர்களெல்லாம் பாடகர்கள் அல்ல, சமூக நல மருத்துவர்கள் என்று இவர்களை நான் கொண்டாடுகிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க சார்.